புனித அந்தோனியர் ஆலய கேபியில் வைக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சப்பர பவனியுடன் கொடி பவனி புனித அந்தோனியார் கேபியில் வைத்து நடைபெற இருப்பதால் திருக்கொடி வாங்கி வைத்திருப்பவர்கள் ஆலய கேபியில் வைக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக கொடியேற்ற இருப்பதால் கொடி வாங்கி வைத்துள்ளவர்கள் சிறிய ஆலயத்து முன்பு கொண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த இறைமக்களே, அடுத்து உடனடியாக கொடியேற்ற இருப்பதால் கொடி வாங்கி வைத்திருப்பதால் அன்பார்ந்த இறைமக்கள் அனைவருக்கும் உமது புனிதர்களை சுருவத்திலோ படத்திலோ படைத்து அதை நாங்கள் வணங்குகிற போது முடிகிற ஆசிரியர் பிள்ளைகிறேன். இந்த கோடியரப்பர் அந்தோனியாவுடைய சுருவங்களை நீர் ஆஸ்வதிப்பீராக. இப்படிகிற ஆசி இதன் வழியாய் நிரம்ப கிடைப்பதாக இறுதி வாழ்க்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் உங்களுடைய அன்பை நிரம்ப பெற்றுக்கொண்டு உடைய பாதுகாப்பிலே வாழ அருள்தார் நீரே புனிதப்படுத்தினோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.
ஆவியானவரே அன்பினாவியானவரே ஏகோவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஏகோவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரே, எங்களை படைத்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துகிறவரே, எங்கள் வாழ்வில் நிறைவாக ஆசிரியை அளித்து உமது அருள் துணையால் எங்கள் வாழ்வில் முன்னேற்றங்களை வழங்கி வருகிறவரே, எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு வழங்கிய கொடைகளில் மிகச் சிறப்பாக புனித அந்தோனியாரை எங்கள் பாதுகாவலராய் வழி நடத்துகிறவராய் எங்கள் வாழ்வில் துணை நிற்கின்றவராய் நீர் தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த புனிதருடைய அற்புத பரிந்துரையினால் நாங்கள் பெற்றுக்கொண்ட நலன்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிற விதமாக இந்த ஆண்டு பெருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் மகிழ்ந்து உயர்ந்து சிறக்கின்றோம் என்பதின் அடையாளமாகவே இந்த கொடிகள் விண்ணை நோக்கி பறக்க விடப்படுகின்றன. இதை நீர் கனிவோடு அர்ச்சித்து புனிதப்படுத்தி உமது ஆசியால் புனித அந்தோனியாரின் அருள் துணையின் பாதுகாவலால் பரிந்துரையால் இதை புனிதப்படுத்தியிடும். இந்த கொடி விண்ணில் உயர ஏற்றப்படுவது போல இந்த வழியாக வந்து செல்லுகிற மனிதர்கள் எல்லாம் இதை பார்த்து விழாவின் நாட்கள் எங்கள் மகிழ்ச்சியின் அடையாளங்கள் என்பதை அதை கண்டு அதை போல இந்த விண்ணை நோக்கிய உயர்வான எண்ணம், செயல், சிந்தனைகளோடு எங்கள் வாழ்வும் உயர்ந்து மேலோங்கி என்றென்றும் உம்மை நோக்கிய பயணத்தில் சிறந்திருக்க எங்களுக்கும் இந்த வருகிற நவ நாட்களில் நாங்கள் கேட்கின்ற இறை வார்த்தையின் வழியாக எங்கள் வாழ்வின் சாட்சியத்தை பிறரும் அறிகின்ற விதமாக எங்களை புனிதப்படுத்தும், அர்ச்சித்திரடும், ஆசீர்வதித்திரடும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோம். எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது. கிளையாய் நாம் இருக்கின்றோம் எத்துணை நன்று. ஒரு கொடி கிளையாய் நாம் இருக்கின்றோம் எத்துணை நன்று. ஒரே குடும்பமாய் நாம் இருக்கின்றோம் எத்துணை நன்று. எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது.
உன் திரு கைகளிலே அப்பா நீ போரித்தான். அன்பார்ந்தவர்களே, இப்போது கொடியானது ஏற்றப்பட போகிறது. எனவே எல்லாரும் கொடிமரத்தை நோக்கி நாம் நிற்போம். அருள் தந்தை அந்தோணி குருஸ் அவர்களும் அருள் தந்தை அருள்ராஜ் அவர்களும் கொடியை ஏற்றுகிறார்கள். கொடியை ஏற்றி இந்த திருவிழாவை நாம் தொடங்குகிறோம். இப்பொழுது அந்தோணியார் வழியாக கடவுள் நமக்கு நிறைந்த ஆசிரை இந்த ஆண்டு பொழிய வேண்டும் என்று அனைவரும் சிறப்பாக நாம் வேண்டுவோம். அனைவரும் இப்போது கொடியேற்றப்படுகிறது. கரங்களை தட்டி நம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இங்கே இருந்தாலும் சாப்பிடுவீங்க, கோயிலுக்குள்ளே சாப்பிடக்கூடாது. எனவே கொடிமரத்துக்கு முன்பாக எல்லாம் விட்டு விட்டு உள்ளே செல்ல அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஒரு இனிப்பானது வழங்கப்படுகிறது. எல்லாரும்